10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of elastic collisions in one dimension. So last class we detailed discussion of collision. What is meant by collision? The last class, the collisions can happen between the two bodies with or without physical contact. So collapsing the two bodies அப்படினு சொல்லலாம். So collisions அப்படிங்கிறது என்னது? ரெண்டு பொருட்கள் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கிறது அப்படினு சொல்லலாம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் collisions அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து எலாஸ்டிக் collision, இன்னொன்று வந்து இன்எலாஸ்டிக் collision. ஸோ எலாஸ்டிக் collision அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா the total kinetic energy before collision is equal to the total kinetic energy after collision. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் collision. இன்எலாஸ்டிக் collision அப்படிங்கிறது the total kinetic energy before collision is not equal to the total kinetic energy after collision. ஸோ ஏன் சார் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா அங்கே வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. இன்எலாஸ்டிக் collision அப்படிங்கிறதுல என்னது டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ டூரிங் த collision the loss of energy is equal to நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா the energy is transferred to another form of energy like sound, thermal, light, etc. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் எலாஸ்டிக் collisions in one dimensional motion நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டு மாசஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து M1, M2 அப்படிங்கிற ரெண்டு மாசஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு மாசஸில் பார்த்தீங்க அப்படின்னா M1, M2 அப்படிங்கிற ரெண்டு மாசஸ் எடுத்துரும். ஸோ அது மூவ் ஆகிட்டுருக்கு. அதனுடைய வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா U1, அதாவது M1ங்கிற மாசு போயிட்டு இருக்கக்கூடிய வெலாசிட்டி U1, M2ங்கிற மாசு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய வெலாசிட்டி U2. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் கொலிஷனில், அதாவது ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ M1, M2 மேலே போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா மோதுது. அப்படி மோதும் போது M1உடைய வெலாசிட்டி எதுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா M2க்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ மோதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மோதினதுக்கு அப்புறம் இந்த M1 அப்படிங்கிற மாசு என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷன் த வெலாசிட்டி இஸ் சேஞ்சஸ் இன்டு U1 to V1 அப்படின்னு சொல்லலாம். M1ங்கிற ஒரு மாசு கொலியூஷனுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது? V1ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் M2ங்கிற மாசு V2ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதாவது U1 வெலாசிட்டி U1 அப்படிங்கிற வெலாசிட்டி என்ன வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆனிச்சு? V1 வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆனிச்சு. U2 அப்படிங்கிற வெலாசிட்டி V2ங்கிற வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆனிச்சு. எப்போ அப்படின்னா கொலியூஷனுக்கு அப்புறம். ஸோ கன்சிடர் டூ எலாஸ்டிக் பாடிஸ் ஆஃப் மாசஸ் M1 and M2 மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அலாங் எ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன டைரக்ஷனு? பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். M1, M2 மேலே மூவ் ஆனிச்சு அப்படின்னா இதே டைரக்ஷனில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கொலியூஷனுக்கு அப்புறம் மூவ் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ அதில் எதில் சார் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிஜான்டல் சர்ஃபேஸ். ஒரு டேபிள் இருக்குது, நல்லா மைக்காக போட்டால் ஒரு டேபிள் எப்படி இருக்குது? வளவலன்னு இருக்குது, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இந்த மாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாசஸ் எடுத்துக்கிறோம்? M1 அப்படிங்கிற ஒரு மாதம், M2 அப்படிங்கிற ஒரு மாதம் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ரெண்டும் என்ன சார்? ஒன் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னது? அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலியூஷன்ஸ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டமும் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது? அதாவது எலாஸ்டிக் கொலியூஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எலாஸ்டிக் கொலியூஷனில் டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த கொலியூஷனில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் மொமெண்டமும் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டல் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னது?
நமக்கு தெரியும், இதுக்கு முன்னால் கிளாஸில் நிறையா படிச்சிருக்கிறோம். மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது? P is equal to mv. ஸோ Pனா என்னது? மொமெண்டம். மாஸ். எம்னா மாசு, Vனா என்னது? வெலாசிட்டி. ஸோ இங்கே ரெண்டு வெலாசிட்டி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u1 u2 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்போ? ஆஃப்டர் கொலிஷனில் இருக்குது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அந்த ஃபைனல் வெலாசிட்டி என்னது? v1 v2. ஸோ இந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொமெண்டம் பார்க்க போகிறோம். மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து மாஸ், நம்ம வந்து மாஸ் m1 மாஸ் m2 அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கலாம். அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் m1உடைய இனிஷியல் வெலாசிட்டி u1, மாஸ் m2உடைய இனிஷியல் வெலாசிட்டி u2. ஓகேவா? அடுத்தது ஆஃப்டர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னா அதுதான் வந்து மோதனத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ அதனுடைய வெலாசிட்டி என்ன இருக்குது? சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் m1உடைய ஃபைனல் வெலாசிட்டி v1, மாஸ் m2உடைய ஃபைனல் வெலாசிட்டி v2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ எந்த வெலாசிட்டி சார் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இப்போ m1 அப்படிங்கிற மாசு வேகமாக போய் m2 மேலே மோதுது அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் கொலியூஷன். m1 அப்படிங்கிற மாசு வேகமாக மூவ் ஆகி m2 மேலே மோதுது. ஸோ இப்போ எதனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா u1ஓட வெலாசிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஸோ u1 இஸ் கிரேட்டர் தேன் u2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கொலியூஷன், இதுதான் எலாஸ்டிக் கொலியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ u1 இஸ் கிரேட்டர் தேன் u2 அப்படின்னா இந்த எலாஸ்டிக் கொலியூஷனில் த டோட்டல் லீனியர் மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜியும் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த ஆஃப்டர் கொலியூஷன் அண்ட் பிஃபோர் கொலியூஷன். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த மொமெண்டம் ஆஃப் த மாஸ் m1 அண்டு மொமெண்டம் ஆஃப் த மாஸ் m2 அண்டு த டோட்டல் லீனியர் மொமெண்டம். ஏன்னா என்ன சார் லீனியர் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிஜான்டல் சர்ஃபேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் லீனியர் மொமெண்டம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பிஃபோர் கொலியூஷன். பிஃபோர் கொலியூஷன் அப்படிங்கும் போது கொலியூஷனுக்கு முன்னால் ஸோ அதனுடைய மொமெண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் PI1 அப்படிங்கிறது என்னது? த இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் 1 ஃபஸ்ட் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m1 u1. அடுத்தது மொமெண்டம் ஆஃப் த மாஸ் m2 அப்படின்னா என்னது? மாஸ் m2 உடைய மொமெண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா P இனிஷியல் மொமெண்டம் 2, அதாவது PI2 இஸ் ஈக்குவல் டு m2 u2 அப்படின்னு எழுதலாம். ஸோ டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலியூஷன் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? அப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலியூஷன் அப்படின்னா தட் மீன்ஸ் இனிஷியல் மொமெண்டம் அதான் PI. ஸோ PI இஸ் ஈக்குவல் டு PI1 ப்ளஸ் PI2, இதுதான் டோட்டல். ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாமா? PI1ஐயும் PI2ஐயும் டோட்டல் பண்ணிட்டோம்னா ஸோ த மொமெண்டம் இனிஷியல் PI இஸ் ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மொமெண்டம்னாவே என்னது? mv. P இஸ் ஈக்குவல் டு mv, இதுதான் மொமெண்டம். அடுத்தது ஆஃப்டர் கொலியூஷன். ஆஃப்டர் கொலியூஷன் அப்படின்னு என்னது? கொலியூஷனுக்கு அப்புறம். ஸோ அது ஃபைனல் தானே, ஃபைனல் மொமெண்டம். நமக்கு கிடைக்கக்கூடிய மொமெண்டம் என்னது? ஃபைனல் மொமெண்டம். ஸோ இப்போ PF1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மாஸுக்கு m1 v1. அடுத்து PF2 is equal to m2 v2. The total final momentum is equal to PF is equal to PF1 plus PF2. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ண என்னது? PF1 என்னது? m1 v1, PF2 என்னது? m2 v2. அதாவது ஃபஸ்ட் மாசு ஃபஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி, செகண்ட் மாசு செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி தான் இந்த v. ஸோ இப்போ PF is equal to m1 v1 plus m2 v2 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? கம்பேரிசன்லாம் பார்த்தோம். எலாஸ்டிக் கொலியூஷனும் இன்எலாஸ்டிக் கொலியூஷனும் கம்பேரிசன் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ டோட்டல் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது? த இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும்? கன்சர்வ்டு. தட் மீன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாமா? ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை படி த லீனியர் மொமெண்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து த இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் மொமெண்டம். PI இஸ் ஈக்குவல் டு PF. ஸோ இப்போ PIங்கிறது என்னது? த இனிஷியல் மொமெண்டம் என்னது? m1 u1 ப்ளஸ் m2 u2. m1 u1 ப்ளஸ் m2 u2 இஸ் ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம்.
எதை ஈக்குவல் பண்ணுறோம், அதாவது டோட்டல் லீனியர் மொமெண்டத்தில் பிஃபோர் கொலியூஷனும் ஆஃப்டர் கொலியூஷனும் ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இப்போ m1u1 + m2u2 = m1v1 + m2v2. ஸோ அதை மாஸ் படி நம்ம பிரித்து எழுதணும். அந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்னது m1க்கு இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்குது, u1 வெலாசிட்டி, இந்த ஈக்குவல் டு v1, இங்கே v1 இருக்குது, இந்த v1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர. ஸோ அப்போ அது என்னது மாறும், -v1 அப்படின்னு மாறும். இஸ் ஈக்குவல் டு இந்த m2 இங்கே இருக்குது, m2 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ இந்த u2வை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்டு. ஸோ அப்போ m2 v2 - u2 அப்படின்னு வரும். ஸோ புரியுதா, இது வந்து ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ m1 u1 - v1 இஸ் ஈக்குவல் டு m2 v2 - u2. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீனியர் மொமெண்டத்துக்கான என்னது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்பர் வச்சுக்கிங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னா அப்போ கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலியூஷன்லையும் ஆஃப்டர் கொலியூஷன்லையும் கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு கைனட்டிக் எனர்ஜி பார்க்கலாமா, அடுத்தது பிஃபோர் கொலியூஷனுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி பார்க்கலாம், ஆஃப்டர் கொலியூஷனுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி பார்க்கலாம். ரெண்டையும் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிஃபோர் கொலியூஷனில் 2 மாஸ் இருக்குது. அப்போ 2 மாஸுக்கும் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி பார்க்கணும். இப்போ 2 மாஸுக்கும் எப்படி நம்ம தனித்தனியாக மொமெண்டம் பார்த்தோமோ அந்தமாரி 2 மாஸுக்கும் தனித்தனியாக கைனட்டிக் எனர்ஜி பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு சாதாரணமாக கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன ஃபார்முலா, த கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². ½ mv² அப்படின்னா என்னது, மாஸ் m1, mனா மாசு, vனா வெலாசிட்டி. கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் m1 எப்போ, பிஃபோர் கொலியூஷனில். ஸோ இப்போ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறனால கைனட்டிக் எனர்ஜி I1ன்னு எழுதியிருப்போம். கைனட்டிக் எனர்ஜி I1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது 1/2 m1 u1². என்ன சார் u அப்படின்னா அப்போ பிஃபோர் கொலியூஷனில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, பிஃபோர் கொலியூஷனில் வெலாசிட்டி uன்னு இருந்துச்சு. ஸோ அப்போ m1 u1². அடுத்தது மாஸ் m2க்கு கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2 m2 u2². ஸோ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்னது, இந்த இனிஷியல் பிஃபோர் கொலியூஷனில் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி I இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி I1 + கைனட்டிக் எனர்ஜி I2. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ 1/2 m1 u1² + 1/2 m2 u2² அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஆஃப்டர் கொலியூஷன் அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகும், ஆஃப்டர் கொலியூஷன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி என்னது, v. ஸோ ஆல்ரெடி நம்ம யூன்னு வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து vன்னு வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அது ஆஃப்டர் கொலியூஷன் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல். ஃபைனல் என்னது, கொலியூஷனுக்கு அப்புறம். ஸோ அதுதான் ஃபைனல் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ கைனட்டிக் எனர்ஜி F1 இஸ் ஈக்குவல் டு 1/2 m1 v1². கைனட்டிக் எனர்ஜி F2, 2ங்கிறது என்னது செகண்ட் மாஸோடைய ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 m2 v2². ஸோ த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் 1 + கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுற அப்படின்னா டோட்டல் பண்ணிக்கோ. அப்போ 1/2 m1 v1² + 1/2 m2 v2² அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பார்த்தாச்சு. ஸோ ஃபார் எலாஸ்டிக் கொலியூஷன்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலியூஷனில் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம்னா அப்போ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல். ஸோ கைனட்டிக் எனர்ஜி என்னது, இனிஷியலுக்கு என்ன ஃபார்முலா, 1/2 m1 u1² + 1/2 m2 u2². அது இங்கே எழுதிங்க. இது எதுக்கு ஈக்குவல், 1/2 m1 v1² + 1/2 m2 v2². ஸோ இதில் 1/2 எல்லாமே காமனாக இருக்குது. அப்போ 1/2 எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். மீதி இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மாஸ் படி இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுற அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணேன். அப்போ மாஸ் m1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு u1² இருக்குது, இங்கே ஒரு மாஸ் m1ன்னு எடுத்துகிட்டா v1² இருக்குது. ஸோ அப்போ m1 × u1² - v1² அப்படின்னு எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா m2 அடுத்தது ரீஅரேஞ்ச் பண்ணேன், m2 × v2² - u2². ஏன்னா இங்கே இருக்கிற மாஸ் வந்து என்ன பண்ணுற ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துரு. அப்போ இங்கே பாரு m2 இருக்குது, இங்கே ஒரு m2 இருக்குது. அப்போ m2 v2² -
m2 u2 ஸ்கொயர்னு வரும். இதில் m2 காமனாக இருக்கிறதுனால m2 காமனாக வெளியில் எடுத்துக்கோ. அப்போ v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் இந்த u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்தமெட்டிக்கில் படிச்சிருப்போம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? அப்போ m1 இது வந்து அது u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படிங்கிறத a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு பிரித்தோம்னா u1 ப்ளஸ் v1 u1 மைனஸ் v1 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு m2 இன்ட்டு v2 ப்ளஸ் u2 இன்ட்டு v2 மைனஸ் u2 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கைனடிக் எனர்ஜி ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொமெண்டம், த டோட்டல் மொமெண்டம் பார்த்தோம். அதேமாதிரி டோட்டல் கைனடிக் எனர்ஜி பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன சார் ரிலேஷன்? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் ஒன் டைமென்ஷன் மோஷனில் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு பொருள் இருக்குது, அந்த ரெண்டு பொருளை நம்ம தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறோம், ஒரு வெலாசிட்டி கொடுத்து என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது நம்ம என்ன வெலாசிட்டி கொடுக்குறோமோ அந்த வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகும். எப்போ ரெண்டு பொருளும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்க வரைக்கும். ஸோ ரெண்டு பொருளும் ஒன்றுக்கு ஒன்று மோதிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம கொடுத்த வெலாசிட்டியில் விட அதிகமாக மூவ் ஆகலாம், இல்லை நம்ம கொடுத்த வெலாசிட்டியை விட கம்மியாக மூவ் ஆகலாம். ஸோ அப்போ ஆஃப்டர் கொல்யூஷன் நமக்கு தெரியும், பிஃபோர் கொல்யூஷன் நமக்கு தெரியும். ஆஃப்டர் கொல்யூஷன் வாட் இஸ் த வெலாசிட்டி பிட்வீன் த மாஸ் m1 அண்ட் m2 அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலை தூக்கி செவுத்தில் எறிகிற, நீ தூக்கி எரியும் போது என்ன வெலாசிட்டியில் தூக்கி எறியறன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த வெலாசிட்டியை நீ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ செவுத்தில் போய் மோதிட்டு திரும்ப வருது பார்த்தியா, அந்த வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? புரியுதா என்னன்னு? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம இந்த கைனடிக் எனர்ஜி அண்டு த மொமெண்டம் அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு ஆல்ரெடி பிரிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1 இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? ஸோ நம்ம இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியுதா? ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன வேணும், இந்த ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கோ. த ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது? த m1 u1 ப்ளஸ் v1 u1 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு m2 v2 ப்ளஸ் u2 v2 மைனஸ் u2. ஸோ அடுத்து டிவைடட் பை இது என்ன ஈக்குவேஷனு, இது வந்து மொமெண்டத்துக்கான ஈக்குவேஷன், லீனியர் மொமெண்டத்துக்கான ஈக்குவேஷன். m1 u1 மைனஸ் v1 m2 v2 மைனஸ் u2 அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணிக்கிற அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் போட்டு தான் இந்த கொஸ்டினை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் அப்படின்னா இங்கே மாசஸ் வந்து காமனாக இருக்குது, m1 காமனாக இருக்குது, இந்த சைடு m2 காமனாக இருக்குது. அடுத்தது u1 ப்ளஸ் v1 கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, u1 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் v1 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா v2 மைனஸ் u2 மேலேயும் v2 மைனஸ் u2 இருக்குது. அப்போ நியூமினேட்லேயும் டினாமினேட்லேயும் போத் ரெண்டும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த ரிமைனிங் டைம் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா u1 ப்ளஸ் v1 இஸ் ஈக்குவல் டு v2 ப்ளஸ் u2 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு என்ன பண்ணுற, செப்பரேட் பண்ணு. அப்போ u1 இங்கே வச்சுக்கோ, இந்த u2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் u2ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு v2 அப்படியே வச்சுக்கோ, இந்த v1-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் மைனஸ் v1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ u1 மைனஸ் u2 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த v2 மைனஸ் v1-ஐ நீ ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னா மைனஸ் ஆஃப் v1 மைனஸ் v2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணினா மைனஸ் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துக்கோ, காமனாக மைனஸ் வெளியில் எடுத்துக்கிட்டனா அப்போ v1 வந்து ப்ளஸ் ஆகிடும், v2 வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது. சரியா? அடுத்தது இந்த ஈக்குவேஷன்லேருந்து எதை வந்து நீ சால்வ் பண்ணுற அப்படின்னா v1 அப்படிங்கிற ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணு. சரியா? ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணால் v1 இஸ் ஈக்குவல் டு இந்த v1 மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த v2 என்ன பண்ணுற, நெக்ஸ்ட் அடுத்த சைடு எடுத்துகிட்டு போயிடு. அடுத்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா இந்த v2 வந்து என்ன v2 போகும், ப்ளஸ் v2. இங்கே மைனஸாக இருக்கிறது இந்த பக்கம் போனால் ப்ளஸ் v2. ஸோ இந்த மைனஸ் இருக்குது பார்த்தியா, இந்த மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் u2 மைனஸ் ஆஃப் u1 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோ. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு V2 கிடைக்கும். V2 = U1 - U2 + V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா சார்? இப்போ நம்ம வந்து V1 V2 கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னா இப்போ இந்த V1 V2 அப்படிங்கிறதுல என்ன இல்லை அப்படின்னா மாசஸ் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ எதனுடைய மாஸ் வந்து இருக்கும்? அப்போ V1 வெலாசிட்டினா அங்கே மாஸ் M1 இருக்கணுமா இல்லையா? V2 வெலாசிட்டினா அங்கே மாஸ் M2 இருக்கணும். ஸோ அப்போ என்ன சார் இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் எதுக்கான ஈக்குவேஷனு? எனி எலாஸ்டிக் ஹெட் ஆன் collision, the relative speed of the two elastic bodies after the collision has the same magnitude as before collision but in the opposite direction. ஸோ இது வந்து என்னத்தை சொல்லுது? அதாவது இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, the U1 - U2 is equal to the V1 - V2 நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா ஈக்குவலா சார் அப்படின்னா the magnitude equal but opposite in direction. சரியா? இப்போ U1 - U2க்கு என்ன கிடைக்குதோ அதுதான் V1 - V2. ஆனால் எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து நம்ம எதில் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பாலை வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செவுத்தை நோக்கி தூக்கி எறிகிறோம். ஸோ அப்போ ஒரு வெலாசிட்டி கொடுக்குற ஒரு பாலை வந்து ஒரு செவுத்தை நோக்கி தூக்கி எறிகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் செவுத்தில் போய் மோதிட்டு திரும்ப நமக்கு கிடைக்கும் பார்த்தியா? ஸோ அந்த திரும்ப கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூட்டன்ஸ் தேர்லா படி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு ஆப்போசிட் ஃபோர்ஸாக கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட். எப்போ? பிஃபோர் கொலிஷனில் சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதில் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் வந்து சொல்லியிருக்கிறோம். பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டிஸ் V1 and V2 கால்குலேட் பண்ணணும். டு ஃபைண்ட் த வெலாசிட்டிஸ் V1 and V2. ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா மாஸ் வேணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தியா, அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுற ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னது? இந்த M1 × U1 - V1 = M2 V2 - U2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த V1ஐயும் V2வையும் 1 by 1 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணு. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னா சப்ஸ்டிட்டிங் ஈக்குவேஷன் 4 பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிருக்கிறேன். சப்ஸ்டிட்டிங் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணு. சரியா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா M1 × U1 - V1 = M2 V2 - U2 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் கொண்டு போய் இந்த V2 அப்படிங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுற? U1 - U2 + V1 சப்ஸ்டிட் பண்ணுற. பண்ணியாச்சா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்க வந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணி வெலாசிட்டி V1 கால்குலேட் பண்ணு. சரிங்களா? V2 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம என்ன வெலாசிட்டி கிடைக்கும்? V1ங்கிற வெலாசிட்டி கிடைக்கும். சரியா? அப்படி V1 வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண. இங்கே பாருங்கள், M1 × U1 - V1 = M2 × இந்த U1 அப்படியே இருக்குது, தென் V1 அப்படியே இருக்குது, இங்கே ஒரு -U2 இங்கே ஒரு -U2. ஸோ 2U2 அப்படின்னு கிடைக்கும், -2U2ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்னும் ஒரு டைம் ரீஅரேஞ்ச் பண்ணால் M1 இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோ. M1 உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோ. M1 U1 - M1 V1 = இந்த M2 உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோ. M2 U1 + M2 V1 -2 M2 × U2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா மாசஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுற அப்படின்னா மாஸ் பக்கம் இனிஷியல் வெலாசிட்டிலாம் ஒரு பக்கம், ஃபைனல் வெலாசிட்டிலாம் ஒரு பக்கம், அப்படி என்ன பண்ணுற அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணு. ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டினா என்னது? U1, இங்கே ஒரு U1 இங்கே ஒரு U2. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ M1 U1 இந்த M2 U1 மைனஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸாக மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய -2 M2 U2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? இந்த இனிஷியல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு. அதாவது பிஃபோர் கொலிஷன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு, ஆஃப்டர் கொலிஷனை ஒரு பக்கம் கொண்டு போயிடு. சரியா? இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா M2 V1 இருக்குது, இந்த -M1 V1 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா +M1 V1 + M2 V1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டில் என்ன சார் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா U1 காமனாக இருக்குது. ஸோ U1 வெளியில் எடுத்துக்கிட்டு M1 - M2ன்னு எழுது. ஸோ இந்த டைம் அப்படியே எழுதிக்கிங்க. இதில் எது காமனாக இருக்குது? வெலாசிட்டி V1 காமனாக இருக்குது. அப்போ V1 வெளியில் எடுத்துக்கிட்டு M1 + M2ன்னு எழுதிக்கோ. ஸோ இப்போ இதில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெலாசிட்டி V1 கால்குலேட் பண்ணலாம். ஸோ V1 மட்டும் அப்படியே வச்சுக்கோ. இந்த M1 + M2வை என்ன பண்ணுற அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர மாதிரி கீழே கொண்டு வரணும். சரியா? அப்போ M1 - M2 / M1 + M2 × U1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? +2M2
டிவைடட் பை m1 + m2 இன்ட்டு u2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா இந்த மாசஸோடைய வேல்யூ தெரியும். ஸோ மாசஸோடைய வேல்யூ என்னது? m1 m2 இது தெரியும். அடுத்தது இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனில் m1 m2 அதுக்கான வேல்யூவும் இனிஷியல் வெலாசிட்டிக்கான வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி ஃபஸ்ட் மாஸுக்கான ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது இதேமாதிரி செகண்ட் மாஸுக்கான வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா v2ன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த v2வை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல 2 ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் பார்த்தோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? v1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ அதேமாரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்? இங்கே இருக்க என்ன வெலாசிட்டி தெரியாது? v2 வெலாசிட்டி தெரியாது. ஸோ இப்போ அந்த v2 வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் இதுலேருந்து. ஓகேவா? ஸோ இப்போ சிமிலர்லி இதேமாரி தான் சிமிலர்லி பை சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? v2 = 2m1 divided by m1 + m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு m1 m2 2 மாசஸுடைய மாசஸ் தெரியும். தென் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். 2 மாசஸுக்கான இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். ஸோ இந்த இதெல்லாம் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி v2 வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு ஒரு பாலை தூக்கி செவுத்தில் எரிஞ்சோம் அப்படின்னா எந்த மாசோட பாலை எரியிறோம் நமக்கு திரும்ப என்ன வெலாசிட்டி கிடைக்குதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ 2 பாலை வந்து நீ ஒரு சர்ஃபேஸில் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பாலை மூவ் பண்ணும் போது அது அந்த ஃபஸ்ட் பால் போய் 2வது பால் மேலே மோதி சரியா நம்ம கொடுத்த வெலாசிட்டியை எடுத்துக்கிட்டு அந்த 2 பாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா வேற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அப்படி வேற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இங்கே என்னது? v1 v2. சரியா? அந்த வேறு வெலாசிட்டிங்கிறது என்னது? நம்ம கொடுத்த வெலாசிட்டி u1 u2 அது என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்படின்னா v1 v2ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் கேசஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? மாஸ் m1 உடைய வெலாசிட்டி v1 மாஸ் m2 உடைய ஃபைனல் வெலாசிட்டி v2 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன் சம் கேசஸ் வந்து இருக்குது. எத்தனை கேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேசஸ் இருக்குது. இந்த 4 கேசஸையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சார் இதில் நம்ம டீப்பாக என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக ஈக்குவேஷன் நம்பர் போட்டிருப்பாங்க. சரிங்களா? டாபிக் வைஸாக ஈக்குவேஷன் நம்பர் போட்டிருப்பாங்க. என்ன ஈக்குவேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.47 4.46 4.47 4.48 4.49 அப்படின்னு சொல்லி 4th லெசனில் இத்தனாவது ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும் போது நமக்கு எந்த ஈக்குவேஷன் தேவையோ அந்த ஈக்குவேஷனுக்கு நீ அந்த நம்பரை போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், இப்போ ஃபைனலாக v1க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறோம். ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 ஈக்குவேஷன் நம்பர் தான் கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா when 2 bodies has the same mass. ஸோ இப்போ 2 மாஸுமே பார்த்தீங்கன்னா சேம் பாடியாக இருந்துச்சு, ரெண்டுமே சேம் மாசஸாக இருந்துச்சு அப்படின்னா மாஸ் m1னும் அதாவது ஃபஸ்ட்டு பொருளும் 2வது பொருளும் ரெண்டோட மாஸும் நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னா m1 = m2 இருந்துச்சுன்னா வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ m1 = m2 அப்படின்னு எந்த ஈக்குவேஷனில் போடணும்? ஈக்குவேஷன் நம்பர் 5லையும் ஈக்குவேஷன் நம்பர் 6லையும் நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5ல் நீ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். மாஸ் m1 = m2 அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஏன்னா m1 மைனஸ் m1 இப்போ m1க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 kg அப்படின்னா m2க்கும் 5 kgனா அப்போ 5 - 5 = 0 ஆகிடும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு டைம் 0 ஆகிடும். ரெண்டாவது டைமில் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா 2m2 / m1 ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு மாஸ் சேம் மாஸ் தானே m1, அப்போ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அப்போ 2m2 / 2m2 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு u2. ஸோ இந்த 2 மாசஸ் வந்து கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது என்னது u2ன்னு கிடைக்கும். அதாவது v1 = u2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ மாசஸ் வந்து சேமாக இருக்குது, 2 மாசஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m1 இஸ் ஈக்குவல் டு த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு 2 பால் இருக்குது. இந்த 2 பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2வது பால் போயிட்டு ஃபஸ்ட் பால் வந்து 2வது பால் மேலே மோதுது.
ஃபஸ்ட் பால் ரெண்டாவது பால் மேலே வந்து மோதுது. அப்போ மோது ரெண்டாவது பால் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்படின்னா U2ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. மோதனத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது பால் ஒரு புது வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அந்த புது வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 6. ஈக்குவேஷன் நம்பர் 6ல் கொண்டு போய் என்னத்தை சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா M1 = M2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா V2 = 2M1/2M1, அதாவது M1 + M1 சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ 2M1 மாறிடும் இன்ட்டு U1 ப்ளஸ் இந்த M2 - U1ங்கிற இடத்துல ரெண்டுமே சேம் ஆசஸாக இருந்துச்சுன்னா 0 ஆகிடும். 0 × U2. ஸோ இப்போ இந்த டைம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இந்த டைமில் 2M1/2M1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா V2 = U1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ V2 அப்படிங்கிறது என்னது? ரெண்டாவது மாதோடைய ஃபைனல் வெலாசிட்டி. இந்த ரெண்டாவது மாதோட ஃபைனல் வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலோடைய வெலாசிட்டி தான் நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாலோடைய வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா V2 = U1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 3 கேசஸ் ரிமைனிங் இருக்குது. இந்த 3 கேசஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் collision. When two bodies of equal mass collide after the collision, their velocities are exchanged.